நாம் இப்போ வந்து ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன்னு காளான். ரோட்டு கடை காளான்னாவே காளான் போட மாட்டாங்க, ஆனால் நம்ம ஸ்பெஷலி காளான் போட்டு செய்கிறோம். காளான், முட்டைக்கோஸ், ஆனியன் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு ஆனியனோட கலந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து வர மிளகாய் தூள் இதுக்கு தேவையானது, அடுத்து கார்ன்ஃப்ளவர். நான் வெங்காயத்தோடையே கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியனோட. ஓகேன்னு அது கலந்துட்டு இது நல்லா கலந்து நம்ம இதாகிட்டுருக்கட்டும். நல்லா கலந்துடலாம் இதை. அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கலந்து வச்சது நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல. காளானில் அவ்வளோ தண்ணி வருது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆயில் காஞ்சிருச்சு, போடலாம். இதில் சேஃபெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம எப்படி பிச்சு போட்டு காளான் தானே செய்ய போகிறோம். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதாக பக்கோடா மாதிரி. சரி, ஓகே, நான் பொரிச்சப்போ இப்படி இருக்குது. நான் இது உதுத்துட்டு காட்டுறேன். நம்ம இப்போ அந்த தாளிக்கிறது அந்த இது கிரேவி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் இதானோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பசவட்டை போடணு, கருவேப்பிலை. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறி மசால் தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா நல்லா இதுக்கு மசாலாவுக்கு தேவையானது ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் அந்த மசாலாவோட வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம், தேவையான தண்ணி. நம்ம டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் நல்லா கொதிச்சறப்போ ஊற்றிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம காளானில் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நான் ஃபைனலாக காட்டுறேன். ஓகே, நம்ம சுவையான காளான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலந்துட்டா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரெடி பண்ணி